தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசு மதுபான ஆலைகளை தனியாருக்கு தாரை வார்க்க போகிறது என்கின்ற செய்தி வர துவங்கி இருக்கிறது. தனியார் ஆலைகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக போகிறது. இந்த மது உற்பத்தி ஆலைகள் 50,000 கோடி ரூபாய் வியாபாரத்தை தாண்டி இந்த 50,000 கோடி வியாபாரம் 1,00,000 கோடியாக மாற்றப்பட போகிறது. காரணம், அரசுக்கு வந்த வருமானம் இனி தனியாருக்கு தாரை வார்க்க போகிறது என்ற ஒரு செய்திக்கு ஆதாரம் இல்லாமல் இல்லை. காரணம், புது அரசை இயக்குகிறவர்கள் பல கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு, பல கோடி ரூபாயை சேர்ப்பதற்கு திட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சசிகலா, நடராஜன், திவாகரன், சுதாகரன், தினகரன் என்று கரண் பிரதர்ஸ் பல லட்சம் கோடிகளை சுருட்டினார்கள். பல லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் 10% கமிஷன். 2.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட். 35 அமைச்சர்கள் 10% ஹார்லிக்ஸ் பெட்டிகளில் அடைத்து போயஸ் கார்டனில் கொடுத்து விட வேண்டும். இதுதான் அமைச்சர்களுக்கான வேலை. எந்த வேலை நடந்தாலும் 10% கமிஷன் கொடுத்தோம். 2.5 லட்சம் கோடிக்கு வருடம் 25,000 கோடி கேட்காமலே வந்து விடுகிறது. இதை வசூல் பண்ணுகிற வேலைதான் அமைச்சர்களுக்கு. ஆடு மேய்ப்பவன், மாடு மேய்ப்பவன், பசைவாளியில் போஸ்டர் ஒட்டுபவன், லாரி கிளீனர், இவர்கள்தான் அதிமுகவில் அமைச்சர்கள். இந்த நபர்கள் IAS அதிகாரிகள் புடைசூழ ஒப்பந்தக்காரனிடம் 10%, 2.5 லட்சம் கோடிக்கு 25,000 கோடி வருடம். 5 வருடத்தில் 1.25 லட்சம் கோடி கமிஷனாக சசிகலா, திவாகரன், தினகரன் இவர்களுடைய கைக்கு போய் சேர்ந்து விட்டார். இப்படி 91, 96, 2001, 2006, 2011, 2021 ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டை 20 ஆண்டுகள் ஆண்டதில் 5 ஆண்டு சசிகலாவுக்கு அதிகாரம் இல்லாமல் எடப்பாடியிடம் போய்விட்டது. மொத்தமாக எடப்பாடியும் வேலுமணியும் ஒரு ஆளுக்கு 2 லட்சம் கோடிகளை 5 ஆண்டு காலத்தில், ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி, 2 லட்சம், 2.5 லட்சம் கோடி அந்த பட்ஜெட். 10% இவர்கள் காலத்தில் 20% மாறிவிட்டது. வேலுமணியிடம் எடப்பாடியிடம் 20%, 5 வருடங்களில் ஏறக்குறைய 15 லட்சம் கோடி. 15 லட்சம் கோடியில் 20%, 3 லட்சம் கோடி எடப்பாடியிடம், வேலுமணி, தங்கமணி 3 பேரிடம் இருக்கிறது. வெளிநாடுகளில் சதக் ஜலால் 700 கோடி குப்பை எழுகிற கான்ட்ராக்டை 7,000 கோடி மத்திய அரசு மரமண்டை பார்த்து கொண்டிருக்கிறது. மத்திய விஜிலன்ஸ், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அத்தனை பேருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியல, மடையர்களுக்கு தெரியல, மட சாம்பிராணிகளுக்கு தெரியல. ஊடகங்கள் அவர்களிடம் லஞ்சம் வாங்கிக்கிறான். அரசு விளம்பரமா 5 வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் அரசு விளம்பரமாக கொடுக்கப்படுகிறது. தினத்தந்தி, தினமலர், தினகரன் போன்ற நிறுவனங்களுக்கு 1000 கோடி 5 ஆண்டு காலத்தில். எந்த செய்தியும் போட மாட்டான். அதே போல இப்பொழுது இந்த வேலையை தாவேகாவும் ஆரம்பித்து விட்டது. அதிமுக ஆரம்பித்தது,
திமுக வந்த பிறகு சபரீசன் கட்டுப்பாட்டில் இந்த பணம் வசூல் செய்கிற வேலை அப்படியே அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. கருணாநிதி காலத்தில் கனிமொழி, ராஜாத்தி அம்மா, அழகிரி, செல்வி, இப்படி பல அதிகார மையங்கள் கொள்ளையடித்தார்கள். இது இப்போ G2 முழுக்க முழுக்க சபரீசனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு சபரீசனுடைய சொத்துக்களை பாஜகவும் கை வைக்கவில்லை, தாவேக்காவும் கை வைக்கவில்லை, யாரும் கை வைக்கல. சுகமாக மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளைக்காரர்கள் சுகமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். மக்கள் அவனுக்கு ஓட்டு போடுறோம். இப்போ அதே வேளையை தாவேக்கா சிறிது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்துகளுக்கு ஆளுங்கட்சியான திமுக வந்து நிற்பான், அடியாளோடு நிற்பான். இப்பொழுது தாவேக்காவுடன் நிற்கிறான். அதே வேலை, அதே கட்ட பஞ்சாயத்து, அதே போலீஸ் அதிகாரி, அதே ஃபார்முலா. கோடிகள் கொட்ட ஆரம்பித்து விட்டது. 100 ரூபாய் நோட்டை முழுதாக பார்க்காதவனெல்லாம் கோடிகளில் பேரம் பேசுகிறான். அரசியல் அதிகாரம் வந்து விட்டது. இரவோடு இரவாக அனைத்து அதிகாரங்களும் வந்து விட்டது. இந்த அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அவன் எதை பற்றியும் பார்க்கவில்லை. கருணாநிதி பார்முலா தான். பானத்தை விட்டுவிடு, மரியாதையை விட்டுவிடு, உடலை விட்டுவிடு, எதை வேண்டுமானாலும் விட்டுவிடு. அதிகாரமும் பணமும் வந்தால் உன்னுடைய காலடியில் அத்தனை பேரும் உளுந்து கிடப்பான். இதுதான் கருணாநிதி பார்முலா. மானம், மரியாதை, உடல், அத்தனை எதையே வித்துரு, எவங்காலையும் உழுகு. பெரியார் சொன்னதை போல காட்டி கொடு, கூட்டி கொடு, மனைவியை எதை வேணாலும் கொடு, அதிகாரத்தை கைப்பற்று, கோடிகளை கைப்பற்று. இதுதான் கருணாநிதி பார்முலா. ஜெயலலிதா பார்முலா, சசிகலா பார்முலா, இப்பொழுது விஜய் ஃபார்முலாவாக மாறியிருக்கு. இது 5 ஆண்டுக்கு தொடரும். இதை விஜய் அப்பா சந்திரசேகரன் நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. தனியார் மது ஆலை, பல கோடிகளில் வியாபாரம். 50,000 கோடி என்பது இந்த மதுபான ஆலை அதிபர்களுடைய வியாபாரம். 10% கமிஷன், 5,000 கோடி வருஷத்துக்கு, 25,000 கோடி 5 ஆண்டுகளில். ஒரே ஒரு சாராயத்தில் இந்த 25,000 கோடி எங்கே போக போகிறது? பார்ட்டி ஃபண்டாக ஏதோ ஒரு ரெட்டியாரிடம் போக போகிறது. ரெட்டியாரிடம் பணம் 25,000 கோடி கட்சி நிதி என்று எங்கோ போக போகிறது. இந்த மக்களுடைய உழைப்பு, அவருடைய சிறுநீரகம், அவருடைய கல்லீரல் கணையா அழிக்கப்படுகிறது எரி சாராயத்தால். இது 25,000 கோடி குறைந்தது. நான் சொல்கிறேன் 5 ஆண்டுகளில். 20% மாறினால் 50,000 கோடி 5 வருடத்தில். இந்த 10,000 கோடி 50,000 கோடி வியாபாரம், இதையெல்லாம் தாவேக்க ஆட்சி நிதானம் இல்லாமல், என்ன செய்வதென்று தெரியாமல், எப்படி ஆட்சி நடத்துவதென்று தெரியாமல், அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய எந்த அமைச்சருக்கும் தெரியாது. ஆட்சி வந்து விட்டது. திமுகவை ஒழிக்கணும், திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். அதுதான் இந்த விசில் சத்தம் விண்ணை முட்டியது. தனியார் மதுபான ஆலைக்கு இவர்கள் திட்டமிடுகிற பொழுது கண்டிப்பாக இந்த திட்டம் தன்னை பெருக்கிக் கொள்வதற்கு, தன்னை வளமாக்கிக் கொள்வதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்கிறார். தலைமைச் செயலகம் இத்தனை ஆண்டு காலம் இருந்த இடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடியில்
கடலை பார்த்து கொண்டே மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள முயற்சிக்கிறார் முதலமைச்சர் விஜய். பாதுகாப்பு கெடுபிடியாக்கப்படும் 10வது மாடியில் 9வது மாடியில். அந்த வளாகமே 2500 அதிகாரிகள், 2500 ஊழியர்கள், அத்தனை பேரும் இடமாற்றப்பட இருக்கிறார். அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. ஒருவரை சுற்றித்தான் சினிமாவே இயங்கும். கதாநாயகனை சுற்றி, கதாநாயகியை சுற்றித்தான் அந்த திரைப்படமே 3 மணி நேரம் விறுவிறு காட்சிகள், திரு காட்சிகள், காமெடி காட்சிகள், சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள், குத்தாட்டம், அரைகுறை ஆடையோடு குத்தாட்டம் காட்சிகள் எல்லாம் 3 மணி நேரம் திரைப்படம் எடுப்பதைப் போல 5 ஆண்டு காலம் இந்த அரசு நடக்கும். இது இவர்கள் புதிதாக கண்டுபிடித்த இந்த கலை அல்ல. ஜெயலலிதா காலத்தில், கருணாநிதி காலத்தில், எனக்கு விஜய்க்கும் கருணாநிதிக்கும், அன்றைய கருணாநிதி விஜய் போல தான் இருந்தார். அதே போல் இன்றைய விஜயை போல தான் ஜெயலலிதாவும் இருந்தார். எப்படி ராகன் பண்டிட்டுகளும், ஆதவ் அர்ஜுனாக்களும், நிர்மல் குமார்களும் இவர்களை போலத்தான் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பொழுது 24 மணி நேரம் மதிபோதையில் படுத்து கிடக்கிற அன்பில் தர்மலிங்கங்களும், இப்படி பல பேர் கருணாநிதிக்கு எப்படி ஆலோசகர்களோ அதே போல ஆலோசகர்கள் தான் விஜய்க்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஜெயலலிதாவுக்கு சசிகலா தான் ஆலோசகர், நடராஜன் தான் ஆலோசகர். சசிகலாவுடைய உறவினர்களான திவாகரன், தினகரன், சுதாகரன், பாஸ்கரன் இவர்கள்தான் ஆலோசகர்கள். இவர்களிடம்தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏடிஜிபிக்கள், டிஜிபிக்கள், ஐஜிக்கள், டிஐஜிக்கள் சேவகம் பார்க்க வேண்டிய தேவை இருந்தது. அதே போன்றுதான் இப்பொழுது ராகன் பண்டிட்டுகளும் ஆலோசகர்களாக மாறியிருக்கிறார். இந்த கூத்துக்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த கூத்துக்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஊடக முதலாளிகள், ஊடக விபச்சாரிகள் அத்தனை பேரும் அமைதியாக போய் கொண்டிருக்கிறார். காரணம், அவர்களுக்கு சமூகமும் இல்லை, நோக்கமும் இல்லை. ஆகையால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய போக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஆகையால் அவர்களுக்கு எந்த விதமான அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த இழப்பும் இல்லை. இழப்பு மக்களுக்குத்தான். தனியார் மதுக்கடைகளை திறந்துவிட்டால் தனியார் முதலாளிகளுக்குத்தான் லாபம். 5000க்கு மேற்பட்ட தனியார் முதலாளிகள் யாராக வருவார்கள்? தாவேகாவினராகத்தான் வருவார்கள். திமுக காரன் வர முடியாது, அதிமுக காரன் வர முடியாது. அத்தனை பேரும் 5500 தாவேகா சாராய கடை உரிமையாளர்களை இந்த தாவேகா ஆட்சி அவர்களை கண்டுபிடித்திருக்கிறது. அவர்கள்தான் எதிர்காலத்தில் இந்த அரசியலை காப்பாற்றக்கூடிய கோடீஸ்வரர்கள். திமுகவுக்கு இணையாக, அதிமுகவுக்கு இணையாக இந்த 1 கோடி குடிகாரர்களை, குடல், கல்லீரல், கணையம் இத்து விழுந்து 6 லட்சம் விதவைகளை உருவாக்குகிற இந்த ஆட்சிதான் திராவிட ஆட்சிக்கு மாற்றாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 6 லட்சம் இளம் விதவைகள் உருவாவார்கள். இதை தாண்டி இந்த ஆட்சியில் நடக்கப் போவது ஒன்றுமில்லை. நண்பர்களே, தோழர்களே, அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். 234 தொகுதிகளிலும் அரசியல், தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொண்ட சமூக அநீதி எதிர்த்து நிற்க நிரூபர்கள் தேவை. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.